ஸ்ரீராமஜெயம். ஓம் நமோ நாராயணாய லக்ஷ்மி நாராயணாய. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஸ்ரீ தர்மசாஸ்தா ஜோதிட நிலையம், அஸ்ட்ரோநந்தா, சேலம். இன்று நாம் காண இருக்கும் பதிவு 12 ராசிகளுக்கு 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி நடக்க இருக்கும் குருவின் பெயர்ச்சியை 12 ராசிகளுக்கும் வரிசையாக பார்ப்போம். அதாவது குருவின் பெயர்ச்சி என்றாலே நம் அனைவரும் மனதிலும் ஒருவித மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் ஏற்படுவது இயற்கைதான். ஏனென்றால் குருவின் அமைப்பை பொறுத்தே அனைவருக்கும் திருமணம், சுபகாரியம், குழந்தை பேறு, பண வரவு, தெய்வ அருள், சமுதாயத்தில் மதிப்பு, எண்ணங்கள் நிறைவேறுதல், நோய் நொடி ஆபத்திலிருந்து விடுபடுதல் ஆகிய முக்கியமான அனைத்திற்கும் குருவின் சஞ்சாரம், குருவின் பார்வை அமைவதால் குருவின் நல்ல இடத்தை குருவின் பயிற்சியை நாம் எதிர்பார்ப்பதில் எந்த ஐயமும் இல்லை. அதுபோன்ற நம் வாழ்வில் உள்ள அனைத்து நல்ல விஷயத்திற்கும் குரு பகவானே காரணமாகிறார். மேலும் இயற்கை நவ கிரகங்களில் இயற்கை முழு முதல் சுப கிரகமாக குரு பகவான் திகழ்கிறார். மிகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் சுபத்தன்மை கொண்ட கிரகமாகவும் இந்த குரு பகவான் உள்ளார். நாம் பிறந்த ராசிக்கு, அதாவது நாம் எந்த ராசியில் பிறந்தோமோ அந்த ராசியிலிருந்து 2ஆம் வீடு, 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீடு ஆகிய இடங்களில் குருவின் பெயர்ச்சி நல்ல யோகத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி தரும். மேலும் இந்த அமைப்பை குரு பலன் அப்படின்னு அனைவரும் கூறுவர். குருபலம் வரும் பொழுது தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும் என்பது அர்த்தம். குரு யோக பலனை தருவார் என்று அர்த்தம். மேலும் இந்த குரு பகவான் தான் அமர்ந்த வீட்டிலிருந்து 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு ஆகிய 3 இடங்களை பார்த்து அந்த இடத்தையும் அதில் உள்ள கிரகங்களையும் பலப்படுத்துவார், புனிதப்படுத்துவார், சுபத்தன்மைப்படுத்துவார். ஆக குருவின் பார்வை என்பது மிகுந்த அமைப்பு சுபத்தன்மை கொண்டதாக உள்ளதால் இந்த 4 இடங்களும் புனிதப்படும். அதாவது குருவால் பார்க்கப்படும் 3 வீடுகளும் நல்ல அமைப்பை பெறும் என்று நாம் கொள்ள வேண்டும். ஆக நமது ராசிக்கு மேற்கூறிய 5 நல்ல இடங்களில் இல்லாமல் இருந்தாலும் கூட குருவின் பார்வையை பெறும் வீடுகள் நல்ல சுபத்தன்மை அடைவதால் அந்த நல்ல பலன்களை நாம் அறியலாம். ஆக குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி என்பது நாம் அறிந்த விஷயமே. மேலும் இந்த குருவின் பெயர்ச்சியை 12 ராசியில் 7ஆவது ராசியாக விளங்கும் துலாம் ராசிக்கு குருவின் பெயர்ச்சி எவ்வாறு பலன் தருகிறார் என்று நாம் பார்ப்போம். 2024 மே 1ஆம் தேதி மதியம் மேச ராசியிலிருந்து குரு பகவான் ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். இந்த பெயர்ச்சியானது இந்த துலாம் ராசிக்கு 8ஆம் வீட்டில் குரு அமர்கிறார் என்று அர்த்தம். பொதுவாக குரு பகவான் 8இல் இருக்கிறார், ஆபத்து, பிரச்சனைகள், தொல்லைகள் என்று பயப்பட தேவையில்லை. அதாவது இந்த ராசிக்கு, இந்த ராசி என்பது துலாம் ராசி என்பது சுக்கிர பகவானினுடைய ராசியாகும். இந்த சுக்கிர பகவானின் ராசிக்கு அதாவது அசுர குரு என்பர் சுக்கராச்சாரியரை, அவருக்கு 6ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் 6க்குடைய ருண ரோக சத்துரு, அதாவது கடன், நோய், எதிரிகளை கொடுக்கும் கிரகம் 8இல் மறைவது ஒரு வகையில் நன்மைதான். ஆக இந்த குருவின் பெயர்ச்சி துலாம் ராசிக்கு எதிர்மறையான பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம் 8இல் மறைகிறார் என்று நாம் கொள்ளலாம். ஆக இந்த காலகட்டத்தில் நாம் எதை கண்டும் மிகுந்த மனோபலத்தையும் தைரியமாகவும் இருந்து சாதிக்க வேண்டியது அமைப்பு. இந்த துலாம் ராசிக்காரர்களோட குணங்கள் என்னவென்று நாம் பார்ப்போம். துலாம் ராசியில் அந்த சனி பகவான் மிகுந்த வலிமையை பெறுகிறார். ஆக சனி பகவான் ஒரு நீதிமான். துலாம் ராசிக்காரர்கள் மிக ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் என்று சொல்வார்களோ, மிகுந்த நேர்மையானவர்களாகவும் மிகுந்த
ஒவ்வொரு விஷயத்திலும் குற்றத்தை கண்டுபிடிப்பார்கள். சிபிஐசிஐடிகள் போல ஒவ்வொரு விஷயத்திலும் இவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். குடும்பத்தார்களும் சரி, அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் சரி, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று துல்லியமாக கணித்து விடுவார்கள். ஆக இந்த துலாம் ராசிக்காரர்களோட குணங்கள் நன்மைதான், ஒரு சில விஷயத்தில் தொல்லைகளும் உண்டு. அதுபோல் இந்த துலாம் ராசிகள் நீதிமான்கள், நியாயவான்கள், உழைப்பாளிகள், முக்கியமாக சொல்ல வேண்டாம் உழைப்பாளிகள், இவ்வாறு நல்ல குணங்களையும் நல்ல உள்ளங்களையும் கொண்ட இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி 8ல் வரும்போது என்ன விஷயங்களை நாம் செய்யக்கூடாது என்று முதலில் நாம் கவனத்தில் கொண்டாலே போதும். அதாவது 8ல் குரு வரும்போது சுப காரியங்களை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது, அதாவது திருமணம் மற்றும் வேறு சில விஷயங்கள், புது தொழில், இன்னும் சில விஷயங்கள், வீடு வாசல் ஆகியவற்றை வாங்கும் காலமாக இருக்கும் பொழுது அதில் ஒரு தடவைக்கு 4-5 தடவை கவனமாக யோசித்து அதை தீர ஆராய்ந்து அதில் காலை வைப்பது, அதாவது அதை ஆரம்பிப்பது நன்று. தாங்களாக இந்த காலகட்டத்தில் முடிவை எடுக்கும் பொழுது அது தவறாக முடியும். இந்த ஒரு விஷயம் மட்டும் நாம் துலாம் ராசிக்காரர்கள் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். 8ல் குரு வரும்பொழுது சுப காரியத்திலும் சரி, மற்ற சுப விரைய செலவுகளான வீடு வாசல், வண்டி வாகனம் மற்றும் தொழில் புதிதாக போன்ற காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்களாக முடிவெடுக்காமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களையோ அல்லது உங்களுக்கு நலம் நாடும் மனிதர்கள் ஆலோசனை பெற்று ஒரு தடவைக்கு 5-6 தடவை யோசனை செய்து அதில் அதாவது அதை ஆரம்பிக்கவும். இதை மட்டும் சரியாக செய்தால் போதும், தங்களுக்கு ஆபத்துக்களிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். இல்லை என்றால் தான் தோன்றித்தனமாக நாம் எதையாவது செய்ய போனால் எதையாவது போய் மாட்டிக்கொள்வோம். அதை மட்டும் இந்த காலகட்டத்தில் கவனத்தில் கொள்க. தேக ஆரோக்கியத்திலும் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். 8ஆம் இடத்தில் குரு வரும் பொழுது இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம், வயிறு பிரச்சனைகள் அதே போல் ஆகியவை ஏற்பட்டாலும் அது பெரிய தோஷங்கள் கிடையாது. மேலும் சிலருக்கு அதாவது கெடுதல் பண்ணக்கூடிய கிரகமாக இந்த துலாம் ராசிக்கு இருக்கக்கூடிய குரு பகவான் 6ல் அதிபதி 8ல் மறைவது யோகத்தையும் தருவார் ஒரு சிலருக்கு. ஆக அந்த யோகத்தை நாம் ஜனன ஜாதகத்தில் அதிர்ஷ்ட யோகமான அமைப்பு உள்ளதா என்று பார்த்து அது போன்ற ஜாதகருக்கு இந்த காலகட்டங்கள் திடீர் பணவரவு, திடீர் சொத்துக்கள், மேன்மையான பலன், அதிர்ஷ்ட யோகம் ஆகியவற்றை அள்ளித்தருவார். இது ஜனன ஜாதகத்தில் யோகமான அமைப்பு இருக்கும் நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது நடக்கும். ஆக இந்த காலகட்டத்தில் நான் என்ன நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இண்டிகேஷன் கொடுத்து உள்ளது. அதை நீங்கள் சரியானபடி அனுசரித்து மேற்கொண்டாலே போதும். முடிந்தவரை இந்த காலகட்டத்தில் புதிதாக தொழில் ஆரம்பிப்பதையோ திருமண விஷயத்தில் நல்ல கவனமுடன் ஆராய்ந்து அந்த இடங்கள், குழந்தை, அதாவது வரனாகட்டும், ஆண் வரனாகட்டும், பெண் வரனாகட்டும் கவனமுடன் ஆராய்ந்து செய்ய வேண்டும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தொழில் ஆரம்பிக்கும் போது ஒரு தடவைக்கு 4 கதை கவனத்தில் கொண்டு ஆரம்பிக்கணும். வீடு வாசல், சொத்து விஷயங்கள் போன்றவற்றில் வெள்ளங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தேக ஆரோக்கியத்தில் ஒரு சிறிய பிரச்சனை ஏற்பட்டால் டக்கென்று அதை கவனித்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும். இது அனைத்தும் சரி செய்து கொண்டாலே இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்கும். ஆக யோகமும் உண்டு, சில பிரச்சனைகளும் அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் எவ்வாறு தப்பித்து கொள்ளலாம் என்ற அமைப்பும் நமது எண்ணங்களை சார்ந்ததே. சரி, அடுத்ததாக இந்த குருவின் பார்வைகளை பற்றி பார்ப்போம். அதே போல் 6 குடையின் 8ல் மறையும் போது வழக்கு வழக்கு போன்ற வம்பு வழக்கு இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது கடன், நோய், எதிரிகள், வம்பு வழக்கு என்று 6ஆம் இடத்தை கூறுவோம். இந்த துலாம் ராசிக்கு அதை அனைத்தையும் கெடுபலனை கொடுக்கக்கூடிய கிரகமாக குரு பகவான் இருந்து அவர் மறைந்து உள்ளார். கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம். ராஜயோகம் கிடைக்கவில்லை என்றாலும் கூட நமது வழக்கு, வம்பு வழக்கு பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தியாகி நியாயமான விஷயத்தை நடந்தாலே இந்த துலாம் ராசிக்காரர்கள் அது நடக்கும்.
துலாம் ராசிக்காரர்களுக்கு கெட்டவன் கெட்டிடும் பொழுது வழக்கிலிருந்து விடுபடும் அமைப்பு, அதன் மூலம் பண வரவும் உண்டு. நினைத்தது பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி, பண வரவு, சுப விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி தரும் என்பதையும் நல்ல பலன்களும் உள்ளது என்பதை நாம் அறியப்பட வேண்டும். ஆக இந்த அமைப்பை கவனத்தில் கொண்டு எதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நாம் சொன்னதையும் கவனத்தில் கொண்டு பின்பற்றினால் எந்த குறையும் இல்லை. சரி, குரு பகவான் 8ஆம் வீட்டிலிருந்து 3 இடங்களை பார்வையிடுகிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான விருச்சகத்தை குரு பகவான் பார்க்கிறார். அதாவது தனகாரகர் குரு பகவான் தனஸ்தானமான 2ஆம் வீட்டை பார்க்கும்போது தனவரவு உண்டு. ஆக தாராள பணவரவு உண்டு. அடுத்தவர்களோட சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது சரியாகும். அதாவது 8ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் கூட தனஸ்தானத்தை பார்ப்பது நன்மையே. ஆக 2ஆம் இடம் புனிதப்படுகிறது. பொருள் வரவை சமாளிக்கும் அமைப்பும், குடும்ப பிரச்சனைகள் அதை ஏற்படுத்தி அது வெற்றி காண்டு அதை மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளும் அமைப்பையும் யோகத்தையும் தரு பகவான். அதாவது 6க்குடைய குரு பகவான் 8இல் மறைந்து தனஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்தவர்கள் சொத்தோ அல்லது உங்களால் வெளியில் கடன் கொடுத்து வர முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில், இந்த 1 வருட காலத்தில் அந்த பண வரவு உங்களுக்கு வந்து சேரும் ஆகியவற்றை ஏற்படுத்தி தரும். சிலருக்கு அதிர்ஷ்ட யோக பலன் அவர் ஜனன ஜாதகத்தில் நல்ல தசா புத்திகளோ யோகமான ஜாதகம் இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் அடுத்தவர்கள் சொத்துக்களும் வந்து சேரும். ஆக இதை பயன்படுத்தி கொண்டு குடும்ப மேன்மை உண்டு, தனப்பிராப்தி உண்டு, வாக்கு வன்மை உண்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிக்கொள்கிறேன். இந்த காலகட்டத்தில் அடுத்தவர்களுக்கு வாக்கு கொடுப்பதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அஷ்டம குரு வரும்பொழுது சில காலத்தில் வாக்கினால் சில பிரச்சனைகளும் வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படுவதால் அந்த விஷயத்தில் கவனம் தேவை. சரி, அடுத்ததாக துலாம் ராசிக்கு 4ஆம் வீடான மகரத்தை பார்க்கிறார். மகரம் என்பது 4ஆம் வீடு. வீடு, வாசல், வண்டி, அசையும் அசையா சொத்துக்கள், மேலும் நமது சுய தொழில், வியாபாரம் மற்றும் போன்ற அனைத்து யோகமான நல்ல விஷயத்தையும் இந்த 4ஆம் இடத்து குருவின் பார்வை செய்து தரும். ஆக இந்த 4ஆம் இடம் தேக பலம் கைகூடி வரும். அதே போல் தாயார் அனுகிரகம் மேன்மையாகும். தாயார் வழி சொத்துக்கள் கைகூடி வரும். நீங்கள் வாங்கும் சொத்துக்கள் 4ஆம் அசையா சொத்துக்கள், பூமி, மண்மனை மற்றும் அசையும் சொத்துக்களான வண்டி, வாகனம் ஆகியவற்றில் சுப விஷயத்தை ஏற்படுத்தி தருவார். மேலும் சுய தொழில் வியாபாரம் மேன்மையடையும். உங்களது சுகம், ஆரோக்கியம் மேம்படும். இன்னும் 4ஆம் இடத்து விஷயங்கள் அதிகமாக உள்ளதால் தாங்கள் இந்த காலகட்டத்தில் கவனமுடன், நான் முன்பு சொன்னதைப் போல அஷ்டம குரு என்பதால் 8இலிருந்து தான் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் மிக கவனமாக ஆராய்ந்து, வீடு வாங்குவதாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனம் வாங்குவதாக இருந்தாலும் சரி, மற்றும் தொழில் வியாபாரத்தை அதில் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் புது தொழில் தொடர்வதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து விடுவது நல்லது. ஆகிய விஷயத்தில் அமைப்பு நீங்கள் நல்லபடியாக இருப்பதால் கவனமுடன் ஆராய்ந்து செய்யும் பொழுது அதில் வெற்றி காணலாம். சரி, அடுத்ததாக உங்களது 12ஆம் வீடான கன்னி ராசியை குரு பகவான் பார்வையிடுகிறார். 12ஆம் வீடு என்பது அயன சயன போகம் ஸ்தானம், மேலும் சுப விரயஸ்தானம் என்றும் சொல்வர். ஆக இந்த வீட்டிற்கு குரு பார்வை வருவது நன்மையே. நல்ல தூக்கம் உண்டு, நல்ல மேன்மை உண்டு, சுப விரய செலவுகள் உண்டு, அனைத்தையும் சுபமாக நடத்தி தரும் இந்த குருவின் பார்வை. அதாவது தனஸ்தானத்தை தனம், வாக்கு, குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 4ஆம் வீடு ஆன சுகஸ்தானம், தாயாஸ்தானம், அசையும் அசையா சொத்துக்கள், சுய தொழில், அக்கம் பக்கம் போன்ற 4ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறார். 12ஆம் வீடுமான அயனசயன போக சுப ஸ்தானத்தையும் சுப விரய செலவுகளையும் ஏற்படுத்தி அந்த 3 இடங்களை பார்க்கும் பொழுது சுப விரய செலவுகள் ஏற்படும்.
தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்யும் அமைப்பு ஏற்படும். பணவரவு ஏற்படும். குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். அதை சரி செய்யும் அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். ஆக இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்கள் கவனமாக பயிற்சி செய்து இந்த காலகட்டத்தை யோகமாக மாற்றிக்கொள்ளலாம். மேலும் இந்த குரு பகவானுக்கு உண்டான தானியமான மூக்கு கடலை சுண்டலை 16 கைப்பிடி அளவு அளந்து ஒரு பையில் போட்டு வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள் நிற மாலை, மஞ்சள் நிற வேஷ்டி துண்டு ஆகியவற்றையும் மற்றும் 160 ரூபா தட்சணை வைத்து ஒரு வியாழக்கிழமை குரு பகவானுக்கு பூஜை செய்து கோயிலில் ஐயர்களிடம் கொடுக்கவும். இது குரு பிரீத்தியாக அமையும். மற்றும் வாரம் ஒரு தடவை குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடவும், திருச்செந்தூர் ஒரு தடவை சென்று வருவதும் சிறப்பு. மேலும் உங்கள் ராசிக்குரிய கிரகமாக சுக்கிர பகவான் விளங்குவதால் வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயில் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு. இந்த காலங்கள் அதிர்ஷ்ட யோகத்தை ஏற்படுத்தரும். சுப விரய செலவுகள் ஏற்படும். கல்வியில் மாற்றங்களை, அதாவது கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு வேறு இடம், வேறு பள்ளி ஆகியவற்றை மாற்றி ஏற்படுத்தி தருவார். ஆகிய அனைத்தையும் நல்ல விஷயத்தையும் உண்டு. கவனமுடன் செயல்படும் பொழுது வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். மற்றும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்தமாக இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் ஷேர் செய்யவும், லைக் செய்யவும், ஆல் என்னும் பட்டனை அழுத்தவும். நன்றி, வணக்கம்.